நமது அணுகுமுறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். விருதுநகர் வடக்கு மாவட்ட திமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் இதனை கூறினார். அவர்களை ஒரு நிமிடத்தில் மிக எளிதாக அவர்களை சென்றிருந்து முன்செல்ல வேண்டுமென்றால் அவற்றில் வரக்கூடிய செய்திகள் தான் அது உண்மை என்று நம்பக்கூடிய அளவிற்கு செய்திகள் திட்டமிட்டு சிலராலே பரப்பப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே கூடுதல் விலைக்கு மது பாட்டில்கள் விற்பனை செய்த 3 டாஸ்மாக் பணியாளர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். எஸ்புதூர் பகுதியில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடையில் கூடுதல் விலைக்கு மது விற்பனை செய்வதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக மாவட்ட மேலாளர் தமிழ்மணி நடத்திய விசாரணையில் அரசு நிர்ணயித்த விலையை விட 20 ரூபாய் கூடுதலாக விற்பனை செய்தது உறுதியானது. இதையடுத்து கடை மேற்பார்வையாளர்கள் மனோகரன், ஆறுமுகம் மற்றும் விற்பனையாளர் சேகர் ஆகிய மூவரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பொய்கைநல்லூர் கிராமத்தில் குட்டையில் தவறி விழுந்த 7 வயது சிறுவன் உயிரிழந்தார். கீழவனம் கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி ராஜீவ்காந்தியின் மகன் மோனிஷ் கோடை விடுமுறைக்காக பாட்டி வீட்டிற்கு வந்திருந்தார். மேக்லியன் கால்வாய் பகுதிக்கு சென்றபோது எதிர்பாராத விதமாக அங்குள்ள குட்டையில் தவறி விழுந்து நீரில் மூழ்கினார். நண்பர்களின் அலறல் சத்தம் கேட்டு ஓடிவந்த பொதுமக்கள் சிறுவனை மீட்டபோதும் அவர் மூச்சு திணறி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவடூர் போலீசார் உடலை கைப்பற்றி வாலாஜா அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரித்து வருகின்றனர். பூந்தமல்லி அருகே கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகள் வைத்திருந்த சிறுவன் உட்பட 2 வரை காவல்துறையினர் கைது செய்தனர். சென்னை அடுத்த சென்னீர்குப்பம் பகுதியில் பூந்தமல்லி காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகத்திற்கிடமாக சென்ற சிறுவன் உட்பட 2 வரை பிடித்து சோதனை செய்தனர். அதில் 1 கிலோ கஞ்சா மற்றும் போதை மாத்திரைகளை விற்பனைக்காக வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து 2 வரையும் கைது செய்த காவல்துறை வேறு யாருக்கெல்லாம் தொடர்பு என விசாரித்து வருகின்றனர். மயிலாடுதுறை இந்திய விளையாட்டு ஆணைய மைதானத்தில் தமிழ்நாடு மூத்தோர் தடகள சங்கம் சார்பில் 30 வயது முதல் 90 வயது வரையிலான மகளிருக்கு பிரத்யேக தடகள போட்டிகள் நடைபெற்றது. ஓட்டப்பந்தயம், குண்டெறிதல், வட்டெறிதல், நீளம் தாண்டுதல் உள்ளிட்ட போட்டிகளில் அனைத்து வயது பெண்களும் ஆர்வத்துடன் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். பொள்ளாச்சி அருகே கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்த 2 வரை காவல்துறையினர் கைது செய்தனர். கோட்டூர் கீழ் ரோட்டில் செயல்பட்டு வரும் மதுக்கடைக்கு அருகே பகல் 12 மணிக்கு முன்பாக கள்ளச்சந்தையில் மது விற்பனை நடைபெறுவதாக புகார் எழுந்தது. அதன் பேரில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்ட காவல்துறையினர் விக்னேஸ்வரன், ஹானஸ் ராஜ் என்ற இளைஞர்களை கைது செய்து அவர்களிடமிருந்து 105 மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் நகராட்சிக்குட்பட்ட 21 வார்டுகளிலும் தெருவுக்கு தெரு புற்றீசல் போல மீன்கடைகள் முளைத்துள்ள நிலையில் கழிவுகள் பொது இடங்களில் கொட்டப்படுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இவற்றை ஒழுங்குபடுத்தும் விதமாக காவல் நிலையம் அருகே மீன், பூ மற்றும் காய்கறி மார்க்கெட் அமைக்க நகராட்சி சார்பில் இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. மக்களின் நலன் கருதி அனுமதி வழங்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. குமரி மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான திருப்பரப்பு அருவியில் கோடை விடுமுறையால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. மலையோர பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருவதால் அருவியிலும் தண்ணீர் மிதமாக கொட்டி வருகிறது. இதனால் குடும்பத்துடன் வந்த சுற்றுலா பயணிகள் அருவியில் நீண்ட நேரம் நீராடி மகிழ்ந்தனர். அருகில் உள்ள நீச்சல் குளத்திற்கும் சென்று குழந்தைகளுடன் நீச்சல் அடித்து மகிழ்ந்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரை அடுத்த ராலகொத்தூர் கிராமத்தில் காப்புக்காட்டிலிருந்து வெளியேறிய யானை கூட்டம் 2வது நாளாக விவசாய நிலங்களுக்குள் புகுந்து அட்டகாசத்தில் ஈடுபட்டன. 5 விவசாயிகளுக்கு சொந்தமான சுமார் 10 ஏக்கர் பரப்பளவிலான வாழை, தென்னை, மா மற்றும் சோளப்பயிர்களை யானைகள் மிதித்து சேதப்படுத்தியதோடு தண்ணீர் பைப்புகளையும் உடைத்தன. தகவலறிந்து வந்த வனத்துறையினர் பட்டாசுகளை வெடித்து யானைகளை காட்டுக்குள் விரட்டினர். பொன்னமராவதி அருகே குடியிருப்பு பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் சேகராப்பட்டி பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையை மூட கோரி பொதுமக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். நீண்ட கால கோரிக்கை நிறைவேறாததால் ஆத்திரமடைந்த மக்கள் பொன்னமராவதி புழுதிப்பட்டி சாலையில் திடீரென மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சாலையின் இருபுறமும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களின் வீடுகளில் இருந்து 28 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆற்காட்டை அடுத்த திமிரி குபேரன் தெருவைச் சேர்ந்த தமிழரசி என்பவரது வீட்டிலிருந்து 18 சவரன் தங்க நகைகள், 53,000 ரூபாய் ரொக்கப்பணம், 1 கிலோ வெள்ளிப் பொருட்கள் மர்ம நபர்களால் கொள்ளையடிக்கப்பட்டது. இதேபோன்று அருகிலேயே மற்றொரு வீட்டிலிருந்து 10 சவரன் தங்க நகைகள் மற்றும் 50,000 ரூபாய் ரொக்கப்பணம், 1/2 கிலோ வெள்ளிப் பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டது. பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் கூலி தொழிலாளியின் உடலில் இருந்து 14 கிலோ கட்டியை அகற்றி மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர்.
வடக்கிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான சசிகுமார் கடந்த 5 வருடங்களாக தனது இடுப்பில் ஏற்பட்ட 14 கிலோ கட்டியுடன் அவதிப்பட்டு வந்தார். பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் அவருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு கட்டி அகற்றப்பட்டது. மருத்துவர்களுக்கு சசிகுமார் நெகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தார். முதலமைச்சர் காப்பீட்டுத் திட்டத்தில் அவருக்கு இலவசமாக அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. இது அறுவை சிகிச்சை துறை டாக்டர் கார்த்திகேயன், முருகேசன், சங்கமித்ரா மற்றும் குழுவினர் மூலம் ஒரு 4 மணி நேரம் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு அகற்றப்பட்டதில் இது முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தின் மூலமாக இலவசமாக செய்யப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் மதுராயிருப்பில் டாஸ்மாக் கடையில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் அதிகம் வாங்கியதை தட்டி கேட்ட இளைஞரை டாஸ்மாக் ஊழியர்கள் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுராயிருப்பில் இயங்கி வரும் டாஸ்மாக் கடையில் இளைஞர் ஒருவர் மது வாங்க சென்றார். அப்போது அங்கிருந்த ஊழியர்கள் மது பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக பெற்றதாக தெரிகிறது. இதனை தட்டி கேட்ட அந்த இளைஞரை டாஸ்மாக் கடை ஊழியர்கள் கம்பால் தாக்க முயன்றதுடன் இளைஞரின் செல்போனை பறிக்க முயன்றனர். என்ன எம்ஆர்பி ரேட் கேட்டதுக்கு உனக்கு என்ன செய்யுது? எம்ஆர்பி ரேட் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையிலிருந்து நாற்றம்பள்ளி நோக்கி சென்ற கார் குடியானக்குப்பம் பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர மின்கம்பத்தில் பயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளானது. இதில் மின்கம்பம் அடியோடு சாய்ந்த நிலையில் காரை ஓட்டி வந்த சித்திக் என்பவர் நல்வாய்ப்பாக லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். இந்த விபத்தின் காரணமாக அப்பகுதியில் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டு பொதுமக்கள் அவதியடைந்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் உள்ள அரசு ஹோமியோபதி மருத்துவக் கல்லூரியில் கோரிக்கைகளை வலியுறுத்தி 250க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் 5வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கு நேரில் சென்ற அமைச்சர் நிர்மல்குமார் புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றிருப்பதால் கால அவகாசம் தேவை என்று கூறி போராட்டத்தை கைவிட கூறினார். இதெல்லாம் செய்யறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம், அதை நாங்கள் பார்த்துக்கிறோம். சரியா? இதெல்லாம் எங்கள் வேலை, நாங்கள் பார்த்துக்கிறோம். நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. சொல்லிட்டீங்க, கொஞ்சம் டைம் வேணும், எவ்வளோ நாள் வேணும் நான் பார்த்துட்டு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஆனால் அமைச்சர் எழுத்துப்பூர்வமாக உத்தரவாதம் தர மறுத்ததால் மாணவர்கள் தங்களது போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். சேலம் ஓமலூர் பேருந்து நிலையம் அருகே அரசு உத்தரவுப்படி 2 மதுபான கடைகள் மூடப்பட்ட நிலையில் அதே பகுதியில் புதிதாக தனியார் மது பார் திறக்கப்பட்டுள்ளது. ஓமலூர் பேருந்து நிலைய பகுதியில் பொதுமக்களுக்கு இடையூறாக இருந்த 2 டாஸ்மாக் கடைகள் முதலமைச்சர் உத்தரவின் பேரில் அதிரடியாக மூடப்பட்டன. இருப்பினும் அதே பேருந்து நிலையத்தை ஒட்டி தற்போது தனியார் மது பார் ஒன்று திறக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். எனவே இந்த தனியார் மது பாரையும் உடனடியாக வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோயம்புத்தூர் மாவட்டம் செம்மேடு மாரியம்மன் கோயில் திருவிழாவை ஒட்டி பெண்கள் தீர்த்த குடம் எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். வெள்ளியங்கிரி மலை வனப்பகுதியில் உள்ள ஆற்றங்கரையில் சிறப்பு வழிபாடு செய்த பெண்கள் மேளதாளங்கள் முழங்க புனித நீர் எடுத்து வந்து செம்மேடு மாரியம்மனுக்கு அபிஷேகம் செய்தனர்.